வணக்க நண்பர்களே, நோவா சீக்ரெட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உலகத்துல நடக்கும் முக்கிய செய்திகள், அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும் பல மர்மங்கள் மற்றும் ரகசியங்களை பற்றி தான் இந்த சேனலில் நாம் பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமான பல உண்மைகளை தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள் போலாம். தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 அன்னைக்கு விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓட்டிங், அதாவது 85.15% வாக்குகள் பதிவாகி இருக்கு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளுக்கு அப்புறம் நாம அரசியல் தலைவர்கள் என்ன சொன்னாங்க, அவங்களோட ரியாக்ஷன்ஸ் என்ன, வாங்க இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் ஆளுங்கட்சியான திமுகவோட நிலைப்பாடு பத்தி பார்ப்போம். முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னோட வாக்குப்பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே நம்பிக்கையா பேசினாரு. மக்களின் ஜனநாயக கடமை சிறப்பாக செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதோடு இந்த 84.69% தொடக்க கட்டப்பதிவு, அதன் பிறகு 85.15% என்ற வரலாற்று சாதனை படைத்த வாக்குப்பதிவுக்கும் மக்களுக்கும் தனது பாராட்டை தெரிவிச்சாரு. அமைதியான முறையில் தேர்தல் நடந்து முடிஞ்சது. திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு திமுக தரப்புல சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வாக்களிச்சுட்டு வந்தாரு. கனிமொழி கருணாநிதி அவர்கள் சொல்லும் போது இந்த தேர்தல் வெறும் சாதாரண தேர்தல் இல்ல, தமிழ்நாட்டோட அடையாளத்தையும் உரிமைகளையும் காப்பதற்கான ஒரு போர் அப்படின்னு சொல்லி என்சிஆர்பி டேட்டாவை சுட்டிக்காட்டி மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலமா இருக்கும் அப்படின்னு ஆணித்தரமா சொன்னாங்க. அடுத்ததா பிரதான எதிர்கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர் தன்னோட சொந்த ஊரான சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்தில் இருக்கும் சிலுவம்பாளையம் கிராமத்தில் வாக்களிச்சாரு. வாக்குப்பதிவுக்கு அப்புறம் அதிமுக கூட்டணி ஒரு பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு உறுதியா சொன்னாரு. திமுக கட்சியில் சட்ட ஒழுங்கு, விலைவாசி உயர்வு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் நடமாட்டம் போன்ற பல விஷயங்களை சுட்டிக்காட்டி இந்த முறை மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னு அவர் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது. சேலத்தில் நடந்த கடைசி கட்ட பிரச்சாரத்திலும் சரி, வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய அலை அடிக்குது அப்படின்னு அவர் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாரு. இப்போ இந்த தேர்தலோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கின தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம். ஏப்ரல் 23 தேர்தல் முடிஞ்சதுக்கும் அடுத்த நாளே, அதாவது ஏப்ரல் 24ஆம் தேதி பட்டினப்பாக்கத்தில் இருக்கும் தன்னோட அலுவலகத்துல கட்சி நிர்வாகிகளோடு 2 மணி நேரம் ஒரு மிக முக்கியமான ஆலோசனையை நடத்தினார். அங்கு அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்க்காத ஓர் 85% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஓட்டு போடாத மக்கள் கூட இந்த முறை ஓட்டு போட்டிருக்காங்க. இளைஞர்களும் பெண்களும் அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா பேசினாரு. அது மட்டும் இல்லாம நம்பிக்கையோடு இருப்போம், வெற்றி நிச்சயம் அப்படின்னு தன்னோட கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்தாரு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர்தல் அன்னைக்கு போக்குவரத்து நெரிசலால் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டதை சுட்டிக்காட்டி வாக்குப்பதிவு நேரத்தை ஒரு 2 மணி நேரம் நீடிக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு விஜய் கடிதம் எழுதினதும் பெரிய அளவு பேசப்பட்டுச்சு. அடுத்தபடியா பாஜக மாநில தலைவர் கே. அண்ணாமலை கோயம்புத்தூர்ல வாக்களிச்ச அண்ணாமலை வாக்குப்பதிவு முடிஞ்சதும் ரொம்ப ஸ்ட்ராங்கான சில விமர்சனங்களை வச்சாரு. தேர்தல் கணிப்புகள் எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு NDA சாதகமாக தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. திமுகவை கடுமையாக விமர்சிச்ச அண்ணாமலை ஆளுங்கட்சி வாக்காளர்களுக்கும் பணம் மற்றும் நகை கொடுத்து ஸ்டாப் கேம்பெயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டை வச்சாரு. மேலும் கோயம்புத்தூர் மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் பஸ் வசதி சரியா இல்லாதது சுட்டிக்காட்டி தேர்தல் ஆணையம் இதுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கணும் அப்படின்னு தன்னோட அதிருப்தியை பதிவு செஞ்சாரு. கடைசியா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனித்து கிளம்புறீங்க, நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல் ரொம்பவே முக்கியமானது. சீமான் தன்னோட வாக்குப்பதிவை
செஞ்சப்போ அவரோட சின்னமான மைக்கில ஓட்டு போடுற வீடியோ ஒண்ணு சோசியல் மீடியாவால் வைரல் ஆகி பெரிய விவாதத்தை ஏற்படுத்துச்சு. தனிப்பட்ட முறையில் ஓட்டு போடுற ரகசியத்தை மீறி வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சில தரப்புல இருந்து எதிர்ப்புகள் வந்தாலும் சீமான் தரப்புல இருந்து அவங்களோட தமிழ் தேசிய மற்றும் மாற்று அரசியல் கொள்கையை முன்னிறுத்தி இந்த தேர்தல் அவங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நம்பிக்கையா இருக்காங்க. ஒட்டுமொத்தமா பாக்குறப்போ எல்லா தலைவர்களுமே அவங்க கூட்டணியோடு வெற்றிய ரொம்ப நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்காங்க. இந்த 85.15% ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓட்டிங் ஆளுங்கட்சியான திமுகவுக்கும் சாதகமாக இருக்க போகுதா, இல்ல எதிர்கட்சியான அதிமுக மற்றும் அண்ணாமலையோட பாஜகவுக்கும் கை கொடுக்குமா, இல்ல புதுசா களமிறங்கிய விஜயோட தாவேக மற்றும் தனித்து நிற்கும் நாம் தமிழர் கட்சி பெரிய அளவுல வாக்குகளை பிரிச்சு ஒரு மேஜிக் பண்ண போகுதா? எல்லாத்துக்கும் விரை மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு தெரிஞ்சிடும். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து இது போல சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.